அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சூத்திரம், ஏஜேஎஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க, ஜாதக பலன் பார்க்க 64 விதிகள். அப்பா ஜோதிட சூத்திரம் ஜோதிடத்தில் புதுமை, ஜோதிடத்தில் புரட்சி, ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி, ஜோதிட சீர்திருத்த கருத்துக்களை கொண்டது. மிகவும் பலன் பார்ப்பதற்கு மிக எளிமையான வழிமுறைகள் கூடியதுதான் அப்பா ஜோதிட சூத்திரம். பல நூல்களை படித்து பல இடங்களில் ஜோதிடம் கற்று ஒரு விஷயம் நமக்கு புரியவே இல்லை, எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல, எந்த இடத்துல ஆரம்பிக்கிறதுனே தெரியல. இப்படிப்பட்டவர்கள் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் ஜோதிட துறையிலே தொடர்ந்து பயணித்தாலும் கூட ஒரு ஜாதகத்தை கொடுத்து பலன் பார்க்க சொன்னால் அவர்களுக்கு எந்த இடத்தில் துவங்குவது என்ற அச்சம் அங்கே நின்று அவர்களால் பலன் பார்க்கவே முடியாமல் தடுமாறுகின்ற பலரும் அப்பா ஜோதிட சூத்திரத்தை தெரிந்து கொண்டு மிக எளிமையாக இப்பொழுது பலன்களை பார்த்து அவர்களால் கூற முடிகிறது என்பது நிதர்சனமான உண்மை. இது அப்பா ஜோதிட சூத்திரத்தினுடைய மாணவர்கள் இந்த விஷயத்தை எந்த அளவிற்கு இந்த உலகத்திற்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் உண்மையாக நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகருக்கு லேட் மேரேஜ் அப்படி சொல்றாங்க இல்லையா, திருமணம் ஆனது 29வது வயசு 32வது வயசு இந்த மாதிரி 29ல இருந்து பார்த்து 32வது வயசுல தான் இவருக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னு வச்சுங்க. 32 வயசுல கல்யாணம் ஆகி 39வது வயசுல தான் இவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த உடனே கருவான உடனே அந்த குடும்பம் கலைஞ்சு போச்சு. இப்போ டைவர்ஸ் 2023 டைவர்ஸ் நடந்து போச்சு. இப்போ இந்த ஜாதகருக்கு அந்த மாதிரியான கலத்தர தோஷமானது இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். யார கல்யாணம் பண்றதுனால அந்த விதி இவருக்கு சேருது அப்படிங்கறத பத்தி பார்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா லக்னம் அப்படிங்கிறது இதுல தனுசு லக்னம் அப்படின்னு இருக்கு. இப்ப தனுசு லக்னத்திற்கு 2ஆம் பாவ அதிபதி யாருனாக்க இந்த சனி பகவான். தனுசு லக்னத்திற்கு 2ஆம் பாவ அதிபதினா குடும்பஸ்தானாதிபதி. அப்ப குடும்பத்தை தரக்கூடியவர், குடும்பத்தை தீர்மானிக்க கூடியவர், குடும்பம் எப்படி அமையும் என்பதை நமக்கு கண்ணாடியிலே முகம் பார்ப்பது போல் நமக்கு காட்டுகின்றவர் அப்படின்னா 2ஆம் பாவாதிபதி குடும்பாதிபதி. அந்த குடும்பாதிபதியாகிய சனி பகவான் லக்னத்திற்கு 11ஆம் பாவத்திலே உச்சம் பெற்று உச்ச ராசியிலே நின்று பாத்தீங்கன்னா, இங்க சனி நின்ற ஸ்தானத்திற்கு சூரியன் 9ஆம் பாவத்திலே இருக்கக்கூடிய காரணத்தினால் இது வயோதிக வக்ரம் என்ற நிலையை அவர் அடைந்திருக்கிறார். உச்சராசியிலே ஒரு கிரகம் வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தரும் என்று பல நூல்களில் படித்திருந்தாலும் அந்த விதி எப்படி செயல்படுகிறது என்பதை துல்லியமாக தெரிந்து கொள்வதுதான் அப்பா ஜோதிட சூத்திரம். இப்போ லக்னத்திற்கு 2ஆம் பாவாதிபதியான சனி பகவான் 11ஆம் பாவத்திலே உச்சம் பெற்று நின்றாலும் அவர் வக்ரம் பெற்று காணப்படுகிறார். எனவே இந்த ஜாதகருடைய ஜென்ம நட்சத்திரம் பாத்தீங்கன்னா பூரம் 1. பூரம் 1னா ஜென்ம நட்சத்திராதிபதி சுக்கிரன் ஆகிறார். இந்த ஜென்ம நட்சத்திராதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா சனியினுடைய நட்சத்திரத்திலே பூசம் 4ஆம் பாதத்திலே நிற்கிறார். எனவே அவர் சனிச்சாரம் ஏறினார். ஜென்ம நட்சத்திர அதிபதியான சுக்கிரன் ஒரு சாபத்தை பெற்றுவிட்டார். என்ன சாபம் அப்படின்னா, லக்னத்திற்கு 2ஆம் பாவ அதிபதியான சனி பகவான் குடும்பஸ்தானாதிபதி 11ஆம் பாவத்திலே அமர்ந்து உச்சம் பெற்று வக்ரம் பெற்ற காரணத்தினால் சனியினுடைய நட்சத்திரத்திலே நிற்கக்கூடிய கிரகத்திற்கு கொடுத்த பலனை அவர் திரும்ப பெற்றுக் கொள்வார். அதாவது கொடுத்து கெடுப்பார். அப்போ குடும்பத்தை இந்த சுக்கிரனாகிய இந்த ஜென்ம நட்சத்திர அதிபதியான சுக்கிரனுக்கு குடும்பத்தை கொடுத்தார். இந்த சனிதான் கொடுத்தார். அதே சனி இந்த என்ன பண்ணிட்டாரு, அது ரத்தும் பண்ணிட்டார். அப்ப பலனை கொடுத்தார். முதலில் உச்சமாக இருப்பதால் பலனை கொடுத்தார், நீச்சமாக இருப்பதால் பலனை கெடுத்து விட்டார். இந்த விதி நடக்குது. இந்த லக்னத்துக்கு 4ஆம் பாவ அதிபதி, லக்னாதிபதி மற்றும் 4ஆம் பாவ அதிபதியான குரு பகவான். லக்னத்திற்கு 4ஆம் பாவ அதிபதி பாருங்க 4ஆம் பாவத்தை பார்க்கிறார். அப்போ சொந்தம் அப்படிங்கிறது 4ஆம் பாவம் என்றால் சொந்தம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த ஜாதகர் சொந்தத்தில் திருமணம் செய்யலாமா அப்படின்னு பலரும் கேட்கிறாங்க. ஏதாவது ஒரு ஜாதகம் கொண்டா சொந்தக்காரர் இருந்தாங்கன்னா, அக்கா இருக்காங்க, 2 அக்கா 3 அக்கா இருக்காங்க, அல்லது பெரியப்பா
அந்த மாதிரியான அக்கா இருப்பாங்க, இல்ல சித்தப்பனுக்கு பிறந்த அந்த மாதிரியான அக்கா முறையில இருக்கிறவங்க, அவங்களுக்கு குழந்தை இருந்துச்சு, பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அது கூட ஒரு தாய்மாமா முறையில கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிற விதியெல்லாம் வரும் இல்லையா. அந்த விதியின் கீழே பார்க்கும்போது சொந்தத்துல கல்யாணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற கேள்விக்கு லக்னத்துக்கு 4ஆம் பாவ அதிபதி தான் ரத்த சம்பந்தமான உறவுகளை குறிக்கக்கூடியவர், அவர் தான் குரு. இந்த குரு 4ஆம் பாவ அதிபதியாகி சனிச்சாரம் வக்ரம் பெற்ற சனிச்சாரத்திலே ஏறி நின்றதால் இவர் பாத்தீங்கன்னா குரு சொந்த பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொந்தம் அப்படிங்கிறது குரு தான். அவர் பாத்தீங்கன்னா வக்ரம் பெற்ற உச்சம் பெற்று வக்ரம் பெற்ற சனிச்சாரத்தில் ஏறுவதால் சொந்தத்திலே திருமணம் செய்து கொண்டால் முதலில் திருமணம் நடக்கும், ஆனால் அந்த திருமணம் நிலைத்து நிற்காது, ரத்து செய்யப்பட்டுவிடும் அப்படிங்கிறதும் இந்த குருவே சொல்றார். அப்போ இந்த நட்சத்திரத்துல குருனுடைய நட்சத்திரமாகிய புனர்பூசம் விசாகம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவரை திருமணம் செய்து கொண்டால் இந்த விதி நிச்சயமாக நடந்தே விடும் அப்படின்னு பார்க்கணும். இந்த ஜென்ம நட்சத்திராதிபதி ஏற்கனவே குருவுடன் கூடி பார்த்தீங்கன்னாக்கா இருக்கார். இப்போ குருவும் பாருங்க, இந்த சுக்கிரன் இவர் சுக்கிரன் ஜென்ம நட்சத்திராதிபதி, ஆணினுடைய ஜென்ம நட்சத்திராதிபதி. இந்த குரு பாத்தீங்கன்னா பெண்ணினுடைய ஜென்ம நட்சத்திராதிபதி. இப்ப இந்த 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒரே நட்சத்திரத்துல இருக்காங்க. குரு பாத்தீங்கன்னா சனியினுடைய 3ஆம் பாதத்துல இருக்காரு. இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா சனியினுடைய 4ஆம் பாதத்துல இருக்காங்க. 2 பேரும் ஒரே நட்சத்திரத்துல இருக்காங்க. ஆனால் இந்த சுக்கிரனுக்கு இந்த குரு நிச்சயமாக அந்யோன்யமான பலனை தரமாட்டார். ஏன் தரமாட்டார் அப்படின்னு கேட்டா, இந்த கிரகத்திற்கு இந்த கிரகம் ஒரே நட்சத்திரத்தில் இருந்தாலும் இந்த கிரகம் வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால், வக்ரம் அப்படின்னா என்னன்னா கூடவே இருக்கும், ஆனா கூடவே இருந்துகிட்டு அந்த நட்பை பாராட்டுவது போலவே கூடவே இருக்கும், கூடவே இருந்து குளிபறிப்பவன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அது போல வக்ரம் பெற்ற கிரகம் கூடவே இருந்தாலும் உண்மையான ஒத்துழைப்பை தராமல் சரி செய்து கொண்டே இருக்கும். ஒரு கர்ப்பமே ஆகுது, ஒரு பொண்ணு இப்ப இந்த மாதிரி இருக்குது, கர்ப்பம் தரிக்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னா கூட கணவனுக்கே தெரியாமல் அந்த கர்ப்பத்தை அவள் கலைத்து விடுவாள். அதாவது இந்த கணவனோடு, இதுதான் கணவன் இதுதான் மனைவி, இந்த கணவனுக்கும் மனைவிக்குமான தொடர்பு எப்படி இருக்குதுன்னா வக்ரம் பெற்ற காரணத்தினால் உடன் இருந்தே அவர்கள் பிடிக்காமையே குடும்பம் நடத்துறது. அப்ப தெரியாதனமா கர்ப்பம் ஆயிட்டாலும் கணவனுக்கு தெரியாமல் அந்த கர்ப்பத்தை அவர்கள் கலைத்து விடுவார்கள். இது போல ரகசியங்களும் இந்த ஜாதகத்திலே நிறைய இருக்கு. அப்பா ஜோதிட சூத்திரம் 64 விதிகளை நீங்கள் தெரிந்து கொண்டால் உண்மையாகவே ஒரு ஜாதகத்தை எப்படி பலன் பார்ப்பது, எப்படி பொருத்தம் சேர்ப்பது, முக்கியமா திருமண பொருத்தம் அப்படிங்கிறது ஜீவ பயண விதி அப்படின்னு சொல்ற உயிர்காரகத்துவத்தை இணைப்பது. அதே கிரகங்கள் பொருள் காரகத்துவத்துக்கும் வேலை செய்யும். உயிர்காரகத்துவத்திற்கு அது எந்த மாதிரியான பலனை தருகிறது, பொருள் காரகத்திற்கு அது எந்த மாதிரியான பலனை தருகிறது. அது ஒரே கிரகம் ஒரே நேரத்துல 2 விதமான பலன்களை செய்யும். உயிர்காரகத்துவத்தை கெடுக்கும், பொருள் காரகத்துவத்தை கொடுக்கும் அப்படின்னு வரும். அதே சமயத்துல பொருள் காரகத்துவத்தை கெடுக்கும், உயிர்காரகத்துவத்தை கொடுக்கும், அந்த மாதிரி வரும். சில சமயங்கள்ல உயிர்காரகமும் பொருள் காரகத்தையும் கெடுக்கும், 2யுமே கெடுக்கும் வந்துடும். சில சமயங்கள்ல உயிர்காரகமும் கொடுக்கும், பொருள் காரகத்தையும் கொடுக்கும். இந்த மாதிரி 4 நிலைகள் ஒரு ஜோசியத்துல பலன் சொல்லக்கூடிய நிலைகள் இருக்கு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா இந்த குருவும் சுக்கிரனும் 2 பேரும் சேர்ந்து குடும்பாதிபதியான சனி பகவானுடைய உச்சம் பெற்ற சனிச்சாரத்திலே ஏறி அந்த சனி பகவான் வக்ரம் பெற்ற காரணத்தினால் காலம் எப்பொழுது வருமோ என்று அது கவனித்துக் கொண்டே இருக்கும். காலம் வரும் பொழுது அதை வஞ்சத்தை தீர்த்து விடுவது போல அந்த குடும்பத்தை பிரிய செய்துவிடும் அப்படிங்கிறது. இப்ப இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா குடும்பம் அமையாது அப்படிங்கிற விஷயம் ஜென்ம நட்சத்திர அதிபதியான சுக்கிரனுக்கு அந்த சாபம் இயற்கையாக இருக்கு. அந்த சாபத்தை நிவர்த்தி செய்வதற்கு அல்லது அந்த சாபத்தை நடக்க செய்வதற்கு குரு மனைவியாக அந்த சாபத்தை நிறைவேற்றுகிறார் அப்படிங்கிற விதி இதுக்குள்ள வருது. இது போல அப்பா ஜோதிட சூத்திரத்தில் இருக்கக்கூடிய விதிகள் எல்லாமே எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு, நம் சிற்றறிவுக்கு எட்டிய அளவுக்கு புரிதலோடு கூடிய ஜோதிடமாக அப்பா ஜோதிடம் இருப்பதால் தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணியுங்கள். இது மாணவர்கள் அனுப்பிய ஜாதகம் தான். தினமும் நம்ம கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள் தினமும் அனுப்பக்கூடிய ஜாதகத்தை அவர்களுக்கு போட்டு பலன் சொல்லக்கூடியதான் அப்பா ஜோதிட சூத்திரம். எந்த ஜாதகமும் இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய எந்த ஒரு ஜாதகமும் நம்ம போடுறதில்ல. இயற்கையாகவே இந்த விதிகள் எல்லாம் இந்த தேதியில் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா இந்த கிரகம் இருக்கும்,
இவருக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிற விஷயம், குழந்தை பாக்கியம் உண்டானா ஏன் இந்த குடும்பம் கலையும் அப்படிங்கிற விதி இதுக்குள்ளே இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த லக்னத்திற்கு 8ஆம் இடத்து அதிபதி சனி பகவான், லக்னத்திற்கு 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான். அப்போ செவ்வாய் சுயசாரம் பெற்றான், வீடு கொடுத்தவன் சுக்கிரன் ஆகிறான். லக்னத்திற்கு 8ஆம் பாவாதிபதி சந்திரன் ஆகிறான், அவன் சுக்கிரன் சாரம் 5-8 தொடர்பு இதுக்குள்ள வருது. இந்த ஜாதகத்தின் அடிப்படையிலும் கூட குழந்தை பாக்கியம் எப்போது கருவாகிறதோ அப்போது சண்டை சச்சரவினால் குடும்பம் பிரிந்துவிடும். ஏன்னா இங்க ஏற்கனவே இங்க இருக்கு, அதற்கான கால நேரத்தை அவர்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள், அந்த காலத்தில் அது நடந்துவிடும் அப்படின்னு பார்க்கணும். இது போல அப்பா ஜோதிட சூத்திரத்தில் இருக்கக்கூடிய உண்மையான விதிகளை நீங்கள் தெரிந்து கொண்டு பொருத்தம் பார்த்து நீங்கள் மக்கள் சேவை செய்யணும் அப்படிங்கிறது நான் கேட்டுக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள், நானும் உங்களோட தொடர்ந்து பயணிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.